ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேட் 2027 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ரோட் மேப் தான் பார்க்க போறோம். நீங்க எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் கேட் எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஃபிஷியல் சிலபஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்க வந்து கேட் 2027 அஃபிஷியல் வெப்சைட்ஸ்க்கு நீங்க வரணும். இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. உள்ள வந்த உடனே நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேட் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் சிலபஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோட் ஆகி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து எல்லா டிபார்ட்மெண்டோட சிலபஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இதுல வந்து நம்ம டிபார்ட்மெண்டோட சிலபஸ் நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்டோட சிலபஸ் இதுதான். இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் சிலபஸ் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்க ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னு ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக்கபிள் லிங்க் தான். இதே டச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா, நம்மளுக்கு தேவை ரெண்டு சிலபஸ் தான், ஜென்ரல் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ். இந்த ரெண்டுமே நீங்க வந்து டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் இப்போ காமிக்கிறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா டவுன்லோட் ஆயிரும். ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதை நீங்க வந்து டச் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் போட்டுக்கலாம். இதான் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் முன்னாடியே மாதிரி தான் நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு வந்துக்கலாம். ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கேட் பேப்பர் செக்ஷன். இங்க அதுக்கிட்டே இன்னொரு எக்ஸாமினேஷன் எடுத்து டவுன்லோட்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் 6 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே டவுன்லோட் போட்டுக்கலாம் வித் ஆன்சர் கீயோட. இங்க கீழே பாத்தீங்கன்னா கேட் பேப்பர்னு இருக்கு. இதான் கொஸ்டின் பேப்பர். ஆன்சர் கீங்கிறது அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ. ஓகேவா, இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்டோட சில அந்த கேட் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் எங்க இருக்குன்னு பார்க்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து இங்க இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா எம்இ அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து லாஸ்ட் 6 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பல்க் டவுன்லோட்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு டிரைவ் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள போய் நீங்க வந்து 2000 to 2026 வரை உங்க டிபார்ட்மெண்ட்கான கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு அன்அஃபிஷியல் வெப்சைட்லயும் போய் நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு தேட தேவை கிடையாது. நம்ம அஃபிஷியல் கேட் 2027 வெப்சைட்லயே நம்மளுக்கு வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் ரிசோர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்ங்கறத நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலபஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ சிலபஸ் டிஸ்கஷன்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து 4 செக்ஷன்ஸ் தான் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனா இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு செக்ஷன்ஸ்குள்ளே நிறைய சப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ செக்ஷன் 4 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், காஸ்டிங், ஃபோமிங், மெஷின் டூல் ஆபரேஷன், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், மெட்ராலஜி, கம்ப்யூட்டர் எய்டட், ப்ரொடக்ஷன் அண்ட் பிளானிங், ஆப்ரேட்டிவ் ரிசர்ச்னு இதுக்குள்ளேயே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 7 சாப்டர்ஸ் கிடையாது, 7-8 சாப்டர்ஸ் கிடையாது இருக்கு. இந்த மாதிரி இதுக்குள்ளேயே வந்து நிறைய சாப்டர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு செக்ஷனுக்குள்ளேயே. ஓகே, இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனா நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு செக்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு 5 இல்லாட்டா 4 இல்லாட்டா 7, 8 அந்த மாதிரி இருக்கு. இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அபவுட் 10 வந்துரும். சரியா, 10 to 12 வந்துரும். சரியா, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் இந்த சிலபஸை பார்த்து யாருமே பயப்பட தேவையில்லை. ரிசோர்ஸ் எங்க கிடைக்குன்னு பயப்பட தேவையில்லை. நானே ரிசோர்ஸ் எல்லாமே நான் இதுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். நான் அது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரிசோர்ஸஸ் கொடுத்துருப்பேன். அதுல போய் நீங்க வந்து ரிசோர்ஸஸ் டவுன்லோட் போட்டுக்கலாம். இப்போ இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது ஒரு ஈஸி டிப் தான். இப்போ நீங்க வந்து இந்த சிலபஸை பார்த்து யாருமே பயப்பட தேவையில்லை. எதனால அப்படின்னா நம்ம வந்து இந்த சிலபஸ் எல்லாமே நம்ம கிராஜுவேஷன்ல கண்டிப்பா படிச்சிருப்போம். ஓகேவா, இதுல எல்லா பேப்பர்ஸுமே படிச்சிருப்போம். ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 80 to 90% ஆஃப் சிலபஸ் நம்ம வந்து கிராஜுவேஷன்லயே நம்ம படிச்சிருப்போம். ஆனா நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா நம்மளோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிருப்போம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே சிலபஸ் வந்து ரிவிஷன் பண்ண போறோம், திரும்ப படிக்க போறோம் கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா, இங்க நம்ம படிக்க போறோம், ரிவிஷன் பண்ண போறோம். அதுவும் நம்ம இதுல வந்து எதை மாத்துறோம் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் மாத்துறோம். நம்ம இதுக்கு முன்னாடி செமஸ்டர் எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூ அங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அங்க எப்படி ஆன்சர் எழுதுனா நம்மளுக்கு மார்க் கிடைக்கும், இந்த மாதிரி யோசிச்சு நம்ம வந்து அதுக்கு ரிலேட்டடா தான் நம்ம படிச்சிருப்போம் இதே சிலபஸை.
இப்போ நம்ம இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இங்க எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து திங்க் பண்ணணும். அங்க நம்ம அந்த அந்த மாதிரி திங்க் பண்ணி நம்ம இதுக்கு நம்ம படிக்க போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுக்குமே. சரியா? இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது தான் சாரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது தான் பேஸ். சரியா? இந்த பேஸ படிக்காம நீங்க வந்து கீழ வரக்கூடாது. ஏன்னா இதுல எல்லாமே வந்து இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் உள்ள ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ரிசோர்ஸ் கொடுத்துருக்கேன். சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷ் ரிசோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். தமிழ் ரிசோர்ஸ் சில இதுக்கு அவைலபிளா இல்ல. அப்படியே அவைலபிளா இருந்தாலும் வந்து எனக்கு என்னன்னா கரெக்டா அது வந்து எனக்கு மீனிங் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். நீங்க சப்போஸ் வந்து நான் வந்து தமிழ் ரிசோர்சஸ் கொடுக்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ரிசோர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவர் இன்ஜினியரிங், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரிஜரேட்டர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து ரிசோர்ஸ் கொடுத்துருக்கேன். பட் ஆனா அது எப்படின்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன், என்பிடிஎல் வீடியோஸ் கொடுத்துருப்பேன் சில இதுக்கெல்லாம். ஓகே, எதனால அப்படின்னா அதுல வந்து எல்லாமே ஹிந்தி வீடியோஸ் தான் அதிகமா இருக்கு இங்கிலீஷ் வீடியோஸை கம்பேர் பண்றதுக்கு. சரியா? அதனால இங்கிலீஷ் வீடியோஸே கம்மியா தான் இருக்கு. அதுல தமிழ் வீடியோஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சில டாபிக்ஸ்லாம் தமிழ் வீடியோவே இல்ல. அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ நான் உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். அப்ப தமிழ் வீடியோஸ் இல்லாட்டி இங்கிலீஷ்னா ரொம்ப குழப்பமே, கன்ஃபியூஸ் ஆகுமே அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இங்கிலீஷ்ல அவங்க நல்லா தான் டீச் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தமிழ் வீடியோஸை மட்டும் பார்க்கக்கூடாது. கேட் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்க வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா நம்ம வந்து தமிழ்ல வந்து எப்போ வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் நீங்க வந்து தமிழ் வீடியோ பார்க்கலாம். அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா தமிழ் வீடியோ பார்க்கலாம். குட். ஆனா கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை டீச் பண்ணி அதோட நாலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இங்கிலீஷ்ல தான் பார்க்கணும். ஓகேவா? நிறைய வீடியோஸ் வந்து ஹிந்தியில தான் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி நான் வந்து இங்கிலீஷ் வீடியோஸை மட்டும் தனியா எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். தமிழ் வீடியோஸ் வந்து எதுக்கு நல்லா இருக்கோ அதை மட்டும் பார்த்து பார்த்து கொடுத்துருப்பேன். சரியா? எல்லாத்துக்குமே தமிழ் வீடியோஸ் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியல, ஏன்னா தமிழ் வீடியோஸ் இல்ல அவ்வளோவா குவாலிட்டியா. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் தமிழ் வீடியோஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸை மட்டும் இந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க சொல்றத நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணி அந்த வீடியோல என்ன சொல்றாங்க சம்மரைஸ் பண்ணி சேட் ஜிபில போட்டு கூட நீங்க வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க தமிழ்ல வீடியோஸ் இல்லைங்கிறதுக்காக நீங்க வந்து அதை படிக்காம போகணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷ்ல பாருங்க. அதே மாதிரி அந்த தமிழ் வீடியோஸ் இல்லாத காரணத்தினால அதை நீங்க வந்து சேட் ஜிபில கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் கொஸ்டின்ஸ் கேட்டு. சரியா? சேட் ஜிபி ஈஸியா உங்களுக்கு வந்து தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். சேட் ஜிபி, ஜெமினி எந்த ஏஐனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸி வேலை நீங்க போக பாருங்க. நான் கொடுத்துருக்க ரிசோர்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டான ரிசோர்சஸ் தான். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து தாராளமா ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஹிந்தியில எதுவுமே இருக்காது, கவலைப்படாதீங்க. ஹிந்தி ரிசோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒன்னு இங்கிலீஷ் இல்லாட்ட தமிழ், இந்த ரெண்டு ரிசோர்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன் தமிழ் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே, இப்போ வந்து சிலபஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சில இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன்லேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட டாபிக்ஸ் அவங்க நடத்தியிருப்பாங்க நான் கொடுத்துருக்க ரிசோர்ஸஸ்ல. சரியா? இதுக்கும் மேல கேட் இதையும் தவிர இன்னும் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ், ஏகப்பட்ட ப்ராசஸ் எல்லாமே நடத்தியிருப்பாங்க. அதுல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சரியா? அவங்க வீடியோஸ் உள்ள எல்லாத்தையும் உட்காந்து படிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதுல நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் அந்த வீடியோஸ்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? அதுதான். அதாவது நம்ம படிக்கிறத எல்லாத்தையுமே படிக்கிறதெல்லாம் கரெக்ட் வே அப்படிங்கலாம் கிடையாது. ரைட் ஆர்டர்ல படிக்கணும். ரைட் சிலபஸை ரைட் ஆர்டர்ல படிச்சா மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பார்க்க சின்னதா இருக்கு, ஸோ நான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்றத மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஒரு டிபெண்டன்சியை பொறுத்து இருக்கும். அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னொரு சப்ஜெக்ட் டிபெண்ட் ஆகிருக்கும், இன்னொரு சப்ஜெக்ட் டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அந்த ஃப்ளோல தான் எதனால அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து இதை படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் படிக்காம இதை டைரக்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க நாலேஜே இருக்காது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கே அவ்வளோ வராது உங்களுக்கு. என்னதான் எந்த ரிசோர்ஸ் நீங்க போய் பார்த்தாலும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாங்கா இருக்கும், ஒரு விஷயமே உங்களுக்கு புரியாது. ஸோ ஆன்சர் பண்ண முடியாது. அதனால எதை டிபெண்ட் ஆகிருக்குங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறோம். சப்ஜெக்ட் டிபெண்டன்சி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டிபெண்டன்சி நான் உங்களுக்கு வியூ ஆகும். சப்ஜெக்ட் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஒரு டிபெண்டன்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்,
மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல், இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கூட சொல்லுவாங்க. தியரி ஆஃப் மெக்கானிக்ஸ், வைப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் டிபெண்ட் ஆகிருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் தியரி ஆஃப் மெஷின்ஸை டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வைப்ரேஷன்ஸை டேரெக்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தியரி ஆஃப் மெஷின்ஸை இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கல அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்காது, வைப்ரேஷன்ஸ் படிக்க முடியாது ஈஸியாக. அப்படி படித்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது, ஏதோ படித்த மாதிரி இருக்கும், சரியான நாலேஜ் கிடைக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ வந்து எக்ஸாம்ஸ்ல நிறைய தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரெக்ட் ஆர்டர் இருக்கு, அந்த கரெக்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் படிக்கும் போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எதனால இதை கொண்டு வந்திருக்காங்கிறது நம்மளுக்கு புரிய வரும், எக்ஸாம்ஸே நம்ம வந்து ஈஸியா அட்டன் பண்ண முடியும். நீங்க எதை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் சரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் சரி, அப்போ ரெண்டுக்குமே வந்து எதுவுமே டிபெண்டா இல்லைன்னு இருக்குது, அப்ப நன்னு இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே பேரலா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸையும் நீங்க வந்து பேரலா ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் பாருங்க, இதுவுமே எதையுமே டிபெண்டா இல்லைன்னு காமிக்குது. அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், இதேமே நீங்க வந்து பேரலா இதோட சேர்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் பிளானிங் அதே மாதிரி தான், ஜென்ரல் ஆப்டிடியூடும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி எதெல்லாம் நன்னு இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரலா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து டைமே சேவ் ஆகும். ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் உட்காந்து இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் நன்னு இருக்கு அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறதுக்கு பதிலாக பேரலா ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து போர் அடிக்காம இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ஒரு நாள் படிக்கிறதுக்கும் இல்ல அப்படி இல்லாம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மெக்கானிக்ஸ் ஒன்று, பிபிசி ஒன்று, ஜென்ரல் ஆப்டிடியூட் ஒன்று தனித்தனியா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு ஒரே நாள்ல படிக்கும்போது உங்களுக்கு வந்து வேற சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரே சப்ஜெக்ட்ல இருக்கிற போர் வந்து இதுல இருக்காது. அதுக்கு நான் சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி சப்ஜெக்ட் டிபெண்டன்சி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, எது எது டிபெண்ட் ஆகிருக்குங்கிறத. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோ, இது வந்து சப்ஜெக்ட் டிபெண்டன்சியோட ஃப்ளோ, இதை நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க, இது எப்படி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கூட நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இதை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த அனாலிசிஸ் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பண்ணியிருக்கோம். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டியை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா ப்ரியாரிட்டியை எப்போ ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா, இப்போ வந்து சப்போஸ் வந்து நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கீங்க, எனக்கு வந்து படிக்கவே டைம் கிடையாது, எனக்கு வந்து டைம்ங்கிறதே கம்மியா தான் கிடைக்கும், வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நீங்க போகலாம். பட் ஆனா ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நீங்க போனாலுமே இப்போ சப்போஸ் வந்து வைப்ரேஷன்ஸே எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு ப்ரியாரிட்டி இருக்கு, மீடியம் டு ஹை ப்ரியாரிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அது இல்லாம வைப்ரேஷன்ஸ்க்கு ஹை ப்ரியாரிட்டி இருக்கிறதுனால அதுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா தான் ஆகும். இதை நீங்க எப்ப சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைமே இல்ல, நான் வந்து லாஸ்ட் டைம்ல இருக்கேன், லாஸ்ட் மினிட்ல இருக்கேன் எக்ஸாம்ஸ்க்கு, அப்ப நீங்க வந்து ப்ரியாரிட்டி வச்சு போகலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு இடத்துல ப்ரியாரிட்டி எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து சப்போஸ் வந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன், ரிவிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரிவிஷன்ல நான் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல எஃபிஷியண்டா பண்ணலாம், இன்னும் டஃப் கொடுத்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ப்ரியாரிட்டி வச்சு நீங்க போகலாம். ப்ரியாரிட்டியை சொல்லும் போது நம்ம வந்து இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல இருந்து கண்டிப்பா அதிகமான கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்ல முடியாது ஒரு வருஷமும். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்துருக்கு, இந்த வருஷம் நம்மளுக்கு மாற கூட செய்யலாம். ஸோ நம்மளால வந்து என்ன சொல்ல முடியாது, 60% தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஃபாலோ ஆகலாம், 40% நம்மளால சொல்ல முடியாது என்னைக்குமே. சரியா, அதனால நீங்க வந்து ப்ரியாரிட்டியை நம்பாதீங்க. ஆனா ரிவிஷனுக்கு நீங்க ப்ரியாரிட்டியை ஃபாலோ பண்ணி கூட பண்ணிக்கலாம். எதனால அப்படின்னா நீங்க ஃபுல்லாத்தையும் படிச்சாச்சு, ரிவிஷனை பொறுத்தவரை வந்து எதுக்கு ஹை கொஸ்டின்ஸ் வருதோ அதுக்கு நீங்க ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல வரலனாலும் நம்மளுக்கு அது தெரியுங்கிற ஒரு இது இருக்கும். ஓகேவா, ஆனா இதை மட்டும் தான் படிப்பேன், ப்ரியாரிட்டியில் உள்ளது மட்டும் தான் படிப்பேங்கிறதுலாம் அப்படிலாம் வேண்டாம். ஓகேவா, ஏன்னா அதுல அந்த மாதிரிலாம் அது செட் ஆகாது. சரியா, ஸோ வந்து ப்ரியாரிட்டியை ஒரு லிமிட்டுக்கு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அதை மட்டுமே பேஸ் பண்ணி படிக்காதீங்க. சரியா, இதுதான் டோட்டல் ஓவர்வியூ ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசோர்சஸ் நம்ம பார்ப்போம். கேட் 2027 மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ரெடி பண்ண ரிசோர்சஸ் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நான் எல்லாத்தையுமே சிலபஸில் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்குமே ரிசோர்சஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும் ரிசோர்சஸ் கொடுத்துருப்பேன். கேட் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழில் நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, கால்குலஸ்லாம் தமிழ் நடத்துகிறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இல்ல, கேட் எக்ஸாம்ஸ் அளவுக்கு எஃபிஷியண்டா இல்ல. நீங்க வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் நீங்க வந்து இது எல்லாத்தையுமே தமிழ்ல பார்க்கலாம். லீனியர் அல்ஜிப்ரால இப்போ வந்து மேட்ரிசஸ் இருக்கு, ஐகன் வேல்யூஸ் இருக்கு, ஐகன் வெக்டர்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து தமிழ்ல பார்க்கலாம், அது என்னது அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட். பட் ஆனா
கேட் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நான் கொடுக்குற ரிசோர்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்குமே. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்ல இருக்கு. சில கண்டென்ட்ஸ் இருக்கு, அதாவது சில சாப்டர்ஸ்க்கு இருக்கு, ஓகே, சில சாப்டர்ஸ்க்கு கிடையாது. சரி, இப்போ வைப்ரேஷன்ஸ்க்குலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க இங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன், இது அவைலபிளா இருக்கு, ஓகேவா. பட் ஆனால் தமிழ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இல்லை. இதுவே அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் தெர்மல் சயின்ஸ், இதுக்கும் அதே மாதிரி தான். அப்ளிகேஷன்ஸை பொறுத்தவரை வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழ் ஏதாவது 1-2 வீடியோ போட்டிருப்பாங்க, ஆனால் அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணியே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த அளவுக்கு அது எஃபிஷியண்டாக கிடையாது, ஓகேவா. அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, இதில் தான் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், மெட்டல் கட்டிங், மெஷின் டூல்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், கேஸ்டிங், ஜாயினிங், நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷனல் ரிசர்ச், கம்ப்யூட்டர் எய்டட் சாஃப்ட்வேர் பற்றி எல்லாமே இதில் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் தான் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து இதில் இங்கிலீஷ் வீடியோஸுமே யாருமே அதிகமாக அப்லோட் பண்ணலை. இந்த இந்த செக்ஷன் 4ல் சொல்லப்போனால் இதில் வந்து நான் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா என்பிடிஎல் வீடியோஸ் தான். ஓகே, என்பிடிஎல்ல உள்ள இங்கிலீஷ் வீடியோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் அதிகமாக கிடையாது. தமிழ் வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி இதில், ஓகேவா. நான் அதனால வந்து என்பிடிஎல் வீடியோஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இந்த வீடியோஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். கேட் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இதை படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அது ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து இதை டீச் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இன்னொன்று என்ன அப்படின்னா, மற்ற விஷயங்களுக்கு இதிலே நீங்கள் வந்து எல்லாருமே இதை மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு இது ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் வந்து ஹிந்தியில் பார்த்தா கூட ஃபார் இப்போ ஏதாவது வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம இங்கிலீஷ்லேயும் கிடைக்கல, உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, தமிழ்லேயும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக ஹிந்தி வீடியோஸ் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க என்னென்ன சொல்ல வராங்கிறது, ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க கிராஜுவேஷன் அப்போவுமே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், அதோட ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம், நடந்த ஒர்க்கிங் ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஹிந்தியில் கூட பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கிற கான்செப்ட்ஸ் லைட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் நடத்துவாங்க, ஆனால் மோஸ்ட்லி ஹிந்தி வேர்ட்ஸ் நடுவில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேனல்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சேனல்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து வச்சுக்கலாம். இப்போ கேட் வாலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட் வால் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருப்பாங்க. ஆனால் அதிகமான விஷயங்கள் கேட் வால ஹிந்தின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் போட்டிருப்பாங்க, ஓகேவா. அதுவும் நல்லா சூப்பரா டஃப் அண்ட் ரஃப் ரொம்ப எஃபிஷியண்டா போட்டிருப்பாங்க இங்கிலீஷை கம்பேர் பண்றதுக்கு. அப்படிங்கிறப்போ எல்லா ரிசோர்ஸஸுமே ஹிந்தியில தான் இருக்கு நம்மளுக்கு, ஆனா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அதில் அட்வான்ஸோட தேவை அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஹிந்தி சேனல் போகலாம். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டாலும் அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ற ப்ராசஸ் கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே புரிய வந்துடும், சரியா. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து போகலாம். இப்போ வந்து இந்த ரிசோர்ஸோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாருமே வந்து போய் டவுன்லோட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரோட் மேப் கிரியேட் பண்ணி எப்படி படிக்க ஆரம்பிக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து டோட்டலாக 6 மந்த் இருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அப்படின்னு டோட்டல் நம்ம கையில் 6 மந்த் இருக்கு சாலிடா. நம்ம வந்து பிப்ரவரியும் சரி இந்த மந்த்தையும் சரி நம்ம சேர்க்க வேண்டாம். சேர்க்காம நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டல் 6 மந்த் இருக்கு. இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 4 மந்த் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிலபஸை படிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கணும், ஓகேவா. அதாவது ஃபர்ஸ்ட் 4 மந்த் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட் 2 மந்த் வந்து ரிவிஷனுக்காக, லாஸ்ட் 2 மந்த் அதாவது சொல்கிறேன், அதாவது டிசம்பர், ஜனவரி நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த் படிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். எதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் 4 மந்த்லேயே படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் வந்து இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த 6 மந்த் பிளான் வந்து யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் டெடிகேட்டடாக கேட் எக்ஸாம் படிக்கிறதுக்குனே உட்காடுறீங்க, நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இல்லாட்ட ரீசனா கிராஜுவேட் ஆயிருக்கீங்க, கேட் எக்ஸாம்ஸ் நான் எழுத போறேன், நான் கேட் எக்ஸாம் சொல்லியா தான் நான் வந்து என்னோட அடுத்த கரியர் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க டெடிகேட்டடா பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். நீங்க தான் ஃபாலோ பண்ண முடியும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பா ஃபாலோ பண்றது கஷ்டம். ஏன்னா 6 மந்த்துக்குள்ள கண்டிப்பா வந்து இது எல்லாமே கவர் பண்றது, 4 மந்த்துக்குள்ள இதை கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இந்த டெடிகேட்டட் உட்காரங்களுக்கும் எதுக்கு நான் 4 மந்த்துக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த 4 மந்த்லயே வந்து இந்த மாதிரி ரோட் மேப் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் நீங்க உங்களால என்ன பண்ண முடியும்னா 5th 6th மந்த் நீங்க வந்து ரிவிஷன் பண்ண முடியும் எஃபிஷியன்ட்டா. அதாவது நம்ம வந்து எவ்வளவுதான் படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, படிச்சதை நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் அதை சால்வ் பண்ணி முடிக்கிறோங்கிறது நம்மளுக்கு முக்கியம். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு 3 மினிட் எடுக்க வேண்டிய டைம்ல 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் அது மூலியமா மிஸ் பண்ணுவோம். அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இங்க இந்த 4 மந்த் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், படிக்கிறது எல்லாமே பக்காவா பண்ணிட்டு அடுத்த 30 டேஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபிஷியண்டா சால்வ் பண்றதுக்கு தான் நீங்க கத்துக்கணும். ஒரு சம்மையோ ஒரு கொஸ்டினே எடுக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு செகண்ட்ல நான் சால்வ் பண்ணி முடிக்கிறேங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது டைமிங்கை ரெடியூஸ் பண்ணணும். டோட்டலா 30 டேஸ் இருக்கு 5th மந்த்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே என்ன எரர் பண்றீங்களோ ஒரு எரர் புக் போட்டு அந்த எரர் நீங்க நோட் பண்ணி வைக்கணும்.
ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டேல நான் இந்த எரர் பண்றேன், 10 எரர்ஸ் பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டேல வந்து அந்த எரர கம்மி பண்ண பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் டேல ஒரு புதுசா ஒரு 3 எரர்ஸ் க்ரோ ஆகுது அப்படின்னா, அத அடுத்த டேல 3 டேல நீங்க கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஓகேவா? அப்படி கம்மி பண்ண பார்க்கும்போது 31st டே அதாவது 30 நாள் முடிஞ்சு 31வது நாள்ல பார்க்கும்போது நீங்க வந்து எந்த ஒரு தப்புமே பண்ண முடியாத மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல வந்து நிப்பீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த 30 டேஸும். அடுத்த 30 டேஸ் வந்து திரும்பியும் பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்க வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு தெரியிற மாரி இருக்கும். அதாவது எல்லாமே வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி புரிஞ்ச மாரி இருக்கும். பிராக்டிஸ்லயே நல்லா ஊறி போயிருப்பீங்க. ஸோ வந்து அந்த டைம்ல நீங்க வந்து இன்னும் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் லெவல் டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்களே தானாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் சிலபஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கங்கிறது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி வரும் 6th மந்த்ல. இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து டெடிகேட்டடா கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உட்கார்றீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். அப்படி இல்லாம நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸாவோ இல்லாட்டா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாவோ இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பிளான ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இத வந்து கரண்ட் செமஸ்டர்லயோ இல்லாட்டா ப்ரீவியஸ் செமஸ்டர்லயோ கண்டிப்பா இந்த சிலபஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது. அதனால நீங்க வந்து ஈஸியா இத நீங்க படிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறதால நீங்க கரண்டா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறதுனால நீங்க வந்து இத பிக்கப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது நீங்க படிக்கிறத பிக்கப் பண்றதுக்கு இது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறப்போ. ஸ்டூடண்ட்ஸும் இன்னொரு விஷயத்த மேஜரா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அவங்க சைடுல. என்ன அப்படின்னா, இந்த 6 மந்த்ல கண்டிப்பா ஒரு செமஸ்டர் எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். 6 செமஸ்டர்னு நெனைக்கிறேன். 6 செமஸ்டர் கண்டிப்பா வரும். இத நீங்க வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு செமஸ்டர் கண்டிப்பா நீங்க வந்து கேட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண முடியாத மாரி ஒரு சூழ்நிலை வரும். நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா. எதனால அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஒரு செமஸ்டர் அந்த 1 மந்த் மட்டும் நீங்க வந்து உங்களோட ஓன் செமஸ்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்க முடியும். அத விட்டுட்டு கேட் எக்ஸாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்க முடியாது. சோ, அந்த ஒரு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 6 மந்த் குடுத்த பிளான 5 மந்த்தா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாரி, உங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாரி. கன்வெர்ட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. இதுவே நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னா, என்ட்ட கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க வந்து ஆ செல்ஃப் லேர்னிங் பண்ணாம, நீங்க வந்து கேட் கோச்சிங் சென்டர்ல ஏதாவது ஏதாவது நீங்க YouTubeல ரிவ்யூ பார்த்தோ, எங்க பார்த்தோ கேட் கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்றது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னா, நீங்க வந்து நம்ம செல்ஃப் லேர்னிங் பண்றப்ப நம்ம வந்து நெறைய விஷயங்கள் தப்பு பண்ணுவோம். அத வந்து நம்ம போக போக கரெக்ட் பண்ணிக்குவோம். அது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரே நாள்லயோ, 2 நாள்லயோ வராது. நம்ம ஒரு 10 to 20 டேஸ், 1 மந்த் கூட ஆகலாம். நம்மளால சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஒரு டைமே வேலிடான டைம். நீங்க வந்து சப்போஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்க டெட்லைன ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். இந்த பிரிப்பரேஷன்ல. சோ வந்து நீங்க அவங்க வொர்க்கிங்ல சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஆ முக்கியமா நீங்க வந்து கேட் கோச்சிங் சென்டர்ல நீங்க ஜாயின் பண்ணி, அது ரிலேட்டடா கரெக்ட் பாத்ல போறது வந்து நல்ல விஷயம் நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸாலே டெடிகேட்டட் அந்த கேட்ட பிரிப்பேர் பண்றவங்களாலயே கேட் கோச்சிங்க அஃபோர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ங்கிறதுனால உங்களால கண்டிப்பா கேட் கோச்சிங்க அஃபோர்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? சோ வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க போறது மூலியமா, நீங்க வந்து எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணாம ஒரு கரெக்ட் பாத்ல போலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்க தப்பான வழியில போனாலும் அத உங்களுக்கு கரெக்ட் பாத்தா உங்களுக்கு அமைச்சு குடுக்குறதுக்கும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. உங்களுக்கு பிராக்டிஸ் குடுப்பாங்க. சோ வந்து நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இ அந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ல நீங்க போனா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா. மத்த ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி தான் உங்களுக்கு ஈஸி தான். உங்களுக்கு வந்து நெறைய சப்போர்ட் கிடைக்கும். மத்தவங்க 2 பேர விட. ஃப்ரீயாவே கிடைக்கும். எதனால அப்டின்னா, உங்களுக்கு வந்து நீங்க காலேஜ் இருக்கிறனால ஃபேக்கல்டி சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பா. உங்க ஃபேக்கல்டிஸ் யாராவது கேட் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா, அவங்க மூலியமா ஒரு சப்போர்ட்ஸ் கிடைக்கும். சோ வந்து எதுவுமே நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல ரிசோர்ஸஸ்க்கும். அது மாரி லைப்ரரிஸ் வந்து கண்டிப்பா நெறைய புக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். கேட் எக்ஸாம் ரிலேட்டடாவே. ஃபாரின் ஆத்தர் புக்ஸ்லாம் நெறையாவே இருக்கும். சோ அந்த மாரி ரிசோர்ஸஸும் நீங்க எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஓகேவா? நீங்க டெடிகேட்டட் பெர்சன்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க வந்து எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுக்கே டெடிகேட்டடா உட்காரணும். நீங்க வந்து 12 ஹவர்ஸ் இத உட்கார்ந்து படிக்கிறீங்க அப்டின்னா, கேட் எக்ஸாம்க்கு தனியா மட்டும் 12 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, டெடிகேட்டடா உட்காரணும். நீங்க வந்து ஏதாவது போர் அடிச்சு நடுவுல வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்றது இந்த மாரி போயிறக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஈஸியா வந்து என்ன என்ன ஆயிருவீங்க அப்டின்னா, இருக்கிறத குயிட் பண்ணிருவீங்க. அதாவது ஈஸியா போர் அடிச்சுச்சுன்னா வெளில வர வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல வந்து கேட் ப்ரிப்பேர் பண்றதுனால. நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, டெடிகேட்டடா உட்கார்றவங்க கேட்டுக்குன்னு தனியா ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. 8 ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ் அப்டின்ட்டு. செட் பண்ணிட்டு இந்த ஒன் டே நான் 9 ஹவர்ஸ்னா 9 ஹவர்ஸ் வந்து காலேஜ் போற மாரியோ, இல்லாட்டா ஒர்க்குக்கு போற மாரியோ நீங்களே நெனச்சுக்கோங்க. நெனச்சு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும். அது மெயின்டெயின் ஆகும். ஓகேவா? எதனால அப்டின்னா, நீங்க வந்து ஃபுல் டேவும் உட்கார்ந்து படிக்கிறீங்க. காலையில 6 மணிலருந்து நைட் 10 மணி வரை உட்கார்ந்து படிக்கிறேன் அப்டின்னா, ஓகே நல்ல விஷயம் தான். பட் ஆனா இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. பாதியிலே விட்டுருவாங்க. சோ அதனால நீங்க வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் நல்லா டிசிப்ளின்டா இருப்பேன் அப்படின்னா நீங்க ஓகே. நான் உங்கள எதுவுமே சொல்லல. சப்போஸ் அப்படி இருக்க மாட்டேன். நான் வந்து கண்டிப்பா குயிட் பண்ணிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாரி 8 டூ 9 ஹவர்ஸ் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ஒர்க் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வேலை பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க.
அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடி ரூம்லேயே வந்து உட்காந்துருங்க. காலையில் 9 மணி டு இது மணி. நீங்கள் நடுவில் இன்டர்வல்ஸ் கூட வச்சுக்கோங்க. இதுதான் இன்டர்வல்ஸ் அப்படின்ட்டு. இந்த டைமிங் மட்டும் நீங்கள் படிக்க போறீங்க. மற்ற டைமிங்கில் படிக்க போகிறது நீங்கள் உங்களுக்கு விஷயம் என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. நீங்கள் விளையாடுறீங்க, படம் பார்க்குறீங்க, படம் பாருங்க. அது மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ண தோணுச்சோ எந்த மாதிரினாலும் நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி போகும்போது உங்களுக்கும் வந்து அந்த அந்த ஃப்ளோ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து மாற அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க. ரோட் மேப்பை டிசைன் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது ரிலேட்டட் ரிசோர்ஸஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த ஸ்லைடோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி கேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய வீடியோஸ் போடுறேன். அதே மாதிரி ஆப்டிடியூடும் சரி, மேத்தமெட்டிக்கல் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சரி நானே டீச் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் தமிழில் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் டீச் பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் ஃபியூ டேஸ். ஓகேவா? நீங்க வந்து இல்ல எனக்கு வெயிட் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து மத்த சேனல்ஸும் இருக்கு. நான் கொடுத்த இங்கிலீஷ் சேனல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். தமிழ் சேனல்ஸும் 1, 2 இருக்கு நல்ல சேனல்ஸ். அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல நீங்க வெயிட் என்கிட்ட கேட்டீங்கன்னா நானுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா நான் வந்து ஆப்டிடியூடுக்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ போடுறதுக்கு நெக்ஸ்ட் மந்தே போடலாம், இல்லாட்டா லேட் ஆகலாம், சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ வந்து நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது டைம் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. மோஸ்ட்லி சப்போஸ் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க வேணும்னா. சரியா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது நீங்க இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கூட ஆகஸ்ட் 1 சாட்டர்டே என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க அப்போதான் ஆரம்பிங்க. அப்போ ஆரம்பிச்சாதான் நீங்க வந்து அந்த 6 மந்த் பிளானை கண்டினியூ பண்ண முடியும், கரெக்டா முடிக்கவும் முடியும். மற்ற டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங், டேட்டா டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் பயோடெக்னாலஜி, நெக்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிரான்ச்ல இருந்து என்கிட்ட வந்து இது சிலபஸ், இன்னொரு ரோட் மேப், இந்த மாதிரி ரிசோர்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. நான் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே ஒரே நாள்ல என்னால போட முடியல. பிகாஸ் எதனால அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் தேட வேண்டியதா இருக்கு. தமிழ் ரிசோர்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. சொல்லப்போனா 5 டிபார்ட்மெண்ட்ஸ் மெயின் பிரான்ச் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக், சிவில். இவங்களுக்கே சிலபஸ் கிடைக்க கஷ்டமா இருக்கு தமிழ்ல. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சிலபஸ் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல தமிழ்ல. மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இங்கிலீஷ்ல உள்ள ரிசோர்ஸ் கண்டிப்பா நான் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ரிசோர்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். எல்லா பிரான்ச்சஸ்க்குமே கொடுத்துருவேன். ஆனா உடனே கொடுக்க முடியாது. ஒரு பிரான்ச்சா தான் போக முடியும் என்னாலையும். ஸோ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் எல்லாருமே வந்து பேஷண்டா பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, பை, see you, டாடா. அடுத்த வீடியோல பார்ப்போம்.